1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா. ஏண்டா கந்தனை முருகனை கூறு கட்டி வைக்கிறியா? இதெல்லாம் தக்காளியா? டேய் குருட்டு நாயா, இது என்ன பப்பாளியா? ஏண்டா என்னது சாம்பல்ல பரண்ட கழுது மாதிரி வந்து நிக்கிறா? சாமி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க. பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன். பாதை அந்த பக்கம் இருக்கு, அப்படி போடா. இப்படி போறேன்னா இது சந்த யாத்திரை. அதுக்கு ரூபா வேணாமா? ஏதோ உங்களால முடிஞ்சது 1000மோ 2000மோ ஒரு சின்ன காணிக்கா போடுங்க. சாமிக்கு எதுக்குடா 1000மோ 2000மோ? போற வழியில் டீ காபி குடிக்கணும். ஐயோ சாமி டீ காபி எல்லாம் குடிக்கப்படாது. இந்தா அழுகின தக்காளி ஒண்ணு அப்படி ஓரமா உட்கார்ந்து. உங்களுக்கு யாருமே ஆகாது. ச்சே வாடங்க. சாமி கும்பிடுங்க. சரி சாமி வாங்க. நீ மனுஷ ஜென்மம் தானே? மனுஷன் திங்கிறதானே தினம் திங்கிற. இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து நின்னா வியாபாரம் எப்படி ஆகும்? வயிற்றுச்சல் கிடப்பாது. மாமன் கூட மரியாதை கொடுக்காம இதெல்லாம் வித்துட்டு வந்தா தான் உனக்கு 3 வேளை சோறுட்டானுங்க. இவ்வளவு காலி பண்ணணும் அவ்வளவுதானே? எப்படா முடியும்? என்னாலே முடியல, உன்னால முடியுமா? நீங்க கஷ்டப்படாம இங்கே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே 5 நிமிஷத்துல அத்தனையும் காலி பண்ணிடுறேன். எப்படா பாருங்களேன். இத பிடிங்க. உனக்கு மேல என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? முருகனை பழிக்காதீங்க. புடிங்க. அங்க வைடா. தூங்குங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா சொல்லிட்டே இருங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. ஏய் பிரிச்சாளி, எப்படா இவ்வளவு சீக்கிரத்துல எல்லா கூடையும் காலி பண்ண? அத நான் பாக்கணும்டா. அந்த கண்கொள்ளா காட்சி வந்து பாருங்களேன். தூக்குங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு. ஏய் ஏடா நின்னுட்ட? எப்படி காலி பண்ணேன்னு காட்டவனாமா? காட்டு. இப்படித்தான். தண்ணியில விளைஞ்சு தண்ணியிலேயே போகுது. ஓஹோ. பழனிக்கு நீ எப்படி போகணும்னு சொன்ன? பாத யாத்திரை. வேண்டாம், லேட் ஆகும். தண்ணி யாத்திரையா போ. சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். அப்படியே போ, சீக்கிரமா போனா முருகனை பாத்துடலாம். போயிட்டு வந்து உன்னை கண்டிக்கிறேன். உனக்கு ஒரு ஆளுக்கு பஞ்சாயத்து சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போயிரும் போல இருக்கு. விஷயத்த சொல்றா. ஐயா தெரியாதனமா 2 பொண்டாட்டியை கட்டிட்டங்க. வீட்டுல எந்த நேரமும் சண்டைங்க. தெருவே நாரி போகுதுங்க. சமாளிக்க முடியலங்க ஐயா. டேய் முத்து, இப்ப நமக்கு 2 வீடு இருக்குன்னு வச்சுக்க. ஒண்ணுல நம்ம குடி இருக்கிறோம், இன்னொன்னு வாடகை கூடுறோம். ஆமாங்க. அது மாதிரி நமக்கு 2 வண்டி மாடு இருக்குன்னு வையி. ஒண்ணு நம்ம உபயோகப்படுத்துறோம், இன்னொன்னு வாடகை கூடுறோம். ஆமாங்க. அது மாதிரி ஒரு 2 பொண்டாட்டியில ஒருத்திய வீட்டோட வச்சுக்க. அப்பதான் பிரச்சனை வராது. டேய் மனுஷன் இருந்தா என்ன மாதிரி இருக்கணும்டா. என்ன யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா? ஒரு அம்மா நீதி கேட்டு வந்திருக்காங்க. நீதி வேணும்னா கோர்ட்டுக்கு போக சொல்லு. மனு கொடுக்க வந்திருக்காங்க. மனு கொடுக்கறதா மந்திரி கிட்ட போக சொல்லு. மந்திரி கலெக்டர் கொடுத்தா வருஷ கணக்காகும். உங்கள்ட்ட கொடுத்தா உடனே நடக்கும். ஏமா இங்க வா. ஐயாட்ட கொடுமா. யோ பட்டைக்காரன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதை எழுதி வைக்கிறேன், இதை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி தாலியும் கட்டாம என்ன ஏமாத்திட்டே தெரியற. ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயத்த ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கல. என் பேரு கரகாட்டக்காரி கனகவல்லி இல்ல. ஏங்க அழுகுறீங்க? மனுவை படிச்சவன் அவர் மனசு உருகிருச்சு. அப்படித்தானங்க? அப்படி என்னதாங்க அந்த மனுவில் எழுதி இருக்கு? கொடுங்க, அவங்களும் படிக்கட்டான். டேய் இது மராட்டியில் எழுதி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் புரியாது. அப்ப நீ சொல்லுமா. டேய் பாப்பா. ஏங்க பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு, அப்புறம் ஏன் மூடி மறைக்கீங்க? டேய் நான் எதடா மூடி மறைச்ச? பாப்பான்னு தான்டா சொன்னேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன நம்பு. இத பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாட்சி. நான் வரேன். பட்டேக்கறேன் வரையா. டேய் நீ இருடா, உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நாம அப்புறம் பேசிடுமே. இல்ல இப்பவே நான் பேசி ஆகணும். நம்மள்ட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. வா. அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாதே. இந்த லெட்டர் யார் எழுதி கொடுத்தது? நான் தான் எழுதி கொடுத்தேன். நீயா? கூச்சப்படாம சாப்பிடுங்க. நான் சோதனை மட்டும் கூச்சம் பட மாட்டேன். ஊற்றுங்க குழம்ப. ஏண்டி இந்த துரோகி பயலுக்கு நடுவேட்டில் உட்கார வச்சு நீ விருந்து போடுறியா? சும்மா இருங்க. நீங்க திரும்ப வீட்டுக்கு வந்தா யாருக்காவது சோறு போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்கு தெருவில் எத்தனை பிச்சைக்கார பையன் இருக்கான், அவனை கூப்பிட்டு போட வேண்டியதானே? அப்ப இவருக்கு போடுங்க. வாயிலே முடிச்சிருவேன். பேசாம இருங்க. இந்த பிஞ்சு முகத்தை பார்த்துமா கோபப்படுறீங்க? பிஞ்சு முகமா இது? பிஞ்சு போன முகம்.
டேய் எந்திர மேல டேய் அது அப்படியே வச்சிட்டு போடா தர மாட்டேன். டேய் நான் சாப்பிடுறேன்டா போடாம போடாம தர டேய், சொன்னா கேளுடா. மனு கொடுத்ததுனால தானே மனசு மாதிரி வந்தீங்க. மனசு மாறி வரல, மனசு கொதிச்சு போய் வந்திருக்கிற. நீ மட்டும் இல்ல, ரம்ப ஊர்வசி எவ வந்தாலும் என் மனசை மாத்த முடியாது, ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன்.